ஆதரவாளர் சகோதரர் கீழவாசல் ஷேக் முகமது அவர்கள் வக்ஃபு சட்டத்தை அதன் பாதிப்புகள் குறித்து சிற்றுரையாற்றுவார்கள். ஷேக் அப்துல்லா அவர்கள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் ஆணைக்கிணங்க இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கும் மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் சரவணன் அவர்களையும் ஏனைய கழக நிர்வாகிகளையும் வரவேற்றவனாக உரையை துவங்குகிறேன். ஒன்றிய அரசு ஆட்சிக்கு வந்தது முதலே, இவங்க ஆட்சிக்கு வந்தாலே எப்பெல்லாம் பாராளுமன்றம் கூடுதோ அப்பெல்லாம் பூகம்பம் தான் வெடிக்கும், புயல் தான் நடக்கும். ஏன்னா ஒன்றிய அரசோட கொள்கைகள் ஒன்றாத கொள்கை என்று கோஷத்தில் சொன்னாங்க. 100% உண்மை. சர்ச்சைக்குரிய மசோதாக்களை நிறைவேற்றுவதில் வல்லவர்கள் இந்த ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு. இவர்கள் கொண்டு வந்துள்ள வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராக இன்று ஆர்ப்பாட்டத்தை தமிழக வெற்றி கழகம் தமிழகம் முழுவதும் முன்னெடுத்திருக்கு. இதில் கவனிக்க வேண்டிய சிறப்பம்சம், ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு பாதிப்புனா அந்த சமூகம் ஒன்று கூடும் களத்தில் இறங்கும். ஆனால் எந்த சமூகத்துக்கு பாதிப்புனாலும் அனைத்து சமூகத்தையும் களத்தில் இறங்கி களமாட வைத்துள்ள ஒரு மிகப்பெரிய சிறப்பை இன்னைக்கு தளபதி செஞ்சிருக்காரு. இந்த திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய போலி திராவிடம் பேசக்கூடிய அரசால அதை பண்ண முடியல. என்னடா பாசிசத்தை பத்தி பேசுறப்ப பாயசத்தை பத்தி சொல்றான்னு நினைக்காதீங்க. அது இனிப்பில்லாத பாயசம், யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. 2 வார்த்தை சொல்லிதான் ஆகணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், திராவிடம் வேற திராவிட மாடல் வேற. கல்லு கடைகளை ஒழிப்பதற்காக தென்னந்தோப்புகளை அழித்தது பெரியார் சொன்ன திராவிடம். ஊருக்கு ஊரு தெருவுக்குள்ள டாஸ்மாக பிறந்தது திராவிட மாடல். பெண் விடுதலைக்காக களத்தில் இறங்குனது திராவிடம். யார் என்ற சாருன்னு அண்ணா யூனிவர்சிட்டியில் கத்த விட்டது திராவிட மாடல். சிறுபான்மை மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடினது திராவிடம். தொப்பியை போட்டு நோம்பு கஞ்சி குடிச்சிட்டு கிளம்பி போனது திராவிட மாடல். அவங்க களத்தில் இறங்க மாட்டாங்க. தளபதி இன்னைக்கு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே அனைத்து சமூகத்தையும் சிறுபான்மை மக்களுக்காக களத்தில் இறங்க வச்சிருக்காரு. தமிழ்நாடு எதுலேயும் ஒரு முன்னுதாரணம். அந்த முன்னுதாரணத்துக்கு தளபதி இருக்காரு. அப்பா கூட சும்மா தான் இருக்காரு. அது கூட பேச்சு தப்பா போச்சு. ஏன்னா தளபதினா ஒருத்தவர் தான். அது இன்னொருத்தர் இருக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்பத்தான்னு போனாங்க. அதனால அப்பானே கூப்பிட்டுருங்க இனிமே அவரை. ஏன்னா தளபதிங்கிறத அவரை இனிமேல் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு அவரே விளங்கிட்டாரு. இந்த வக்ஃபு என்பது என்ன என்று களத்தோட தலைப்புக்கு வரேன். வக்ஃபு என்பது சில பேர் இப்போ சொன்னாங்க, பை முஸ்லீம் ஃபார் முஸ்லீம் ஆஃப் முஸ்லீம். அதாவது முஸ்லீம்களால் முஸ்லீம்களுக்காக முஸ்லீமால் நிர்வகிக்கப்படும் சொத்து. இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாமிய மதத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு. பயன் தரக்கூடிய கல்வி, நிலையான தர்மம், அதே போன்று பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளுடைய பிரார்த்தனைகள் மரணத்திற்கு பிறகு புண்ணியத்தை தரும் என்ற நம்பிக்கை உண்டு. அந்த அடிப்படையில் நிலையான தர்மம்னா கிணறு வெட்டுவது, சாலை போடுவது, இதெல்லாம் நிலையான தர்மம். ஒரு இஸ்லாமியர் தன்னுடைய மரணத்திற்கு பிறகும் தனக்கு புண்ணியங்கள் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் சொத்துக்களை தானமாக வழங்குவார். ஆனால் அது அப்படி மட்டுமல்ல, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுருச்சு. இஸ்லாமியர்களுடைய பணிகளை பார்த்து, இப்போ ரெட்டமஸ்தா தர்கா தஞ்சாவூரில் இருக்குது, இஸ்லாமியர் மட்டுமா போகிறாங்க? இஸ்லாமியர் அல்லாதவரும் போகிறீங்க. அங்கே சில விஷயங்கள் நடக்குது. உங்களால் முடிந்ததை காணிக்கையாக செலுத்துறீங்க. இந்த அடிப்படையில் அந்த காலத்திலே வாழ்ந்த இந்து மன்னர்கள் ஏக்கர் கணக்கில் சொத்துக்களை இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்டு தானமாக வழங்கிய நிகழ்வு உண்டு. உதாரணத்துக்கு ராஜராஜன் தேட்டர், பழைய ராஜராஜன் தேட்டரில் உள்ள மன்சூர் தைக்கால் அதனுடைய சொத்தை தானமாக வழங்க சொன்னது செவ்வப்ப நாயக்கர் என்ற இந்து மன்னர் தான் தானமாக வழங்கினார். அதனால இந்துக்கள் கொடுத்த சொத்துக்களும் இந்த வக்ஃபில் அதிகமாக உண்டு. தானமாக வழங்கியது இந்து மன்னர்களாக இருப்பார்கள். அவுரங்கசீப்போ அலாவுதீன் கில்ஜியோ கொடுக்கல, செவ்வப்ப நாயக்கன் கொடுத்திருக்காரு. தஞ்சாவூர்ல இருக்கு ராஜராஜன் தேட்டர். இதை கவனிச்சு பாருங்க. தானமாக கொடுத்தது இந்துக்கள், பறிக்க நினைக்கிறது பாஜக. இதுல சர்ச்சை என்ன எங்க வருதுன்னா, தோழர் குறிப்பிட்டது போல வக்ஃபு வாரியம் என்பது தானமாக வழங்கப்பட்ட சொத்தை நிர்வகிக்க வாரியம் அமைக்கப்பட்டுச்சு. அதை கண்காணிக்கிறதுக்கு அந்த வாரியத்தில் முஸ்லீம் அல்லாதோர் உறுப்பினராக சேரலான்னு கொண்டு வந்திருக்காங்க. அவர் கேட்டது போல சங்கர மடத்திலேயோ இந்து அறநிலையத்துறையிலேயோ இந்து அல்லாதோரை உறுப்பினராக வைக்க மாட்டாங்க. ஏன்னா மதம் வேறு அரசியல் வேறு என்ற பார்வை இருக்கணும். அவரவர் சமய உரிமை. ஏன்னா வக்ஃபுடைய சட்டங்கள் இஸ்லாமியருக்கு தெரியும். தானமாக வழங்கியது இந்துக்களாக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் அந்த வக்ஃபுடைய நிர்வாகம் எப்படிங்கிறது முஸ்லீம்களுக்கு தெரியுங்கிற அடிப்படையில் முஸ்லீம்களை மட்டும்தான் வாரியத்தில் உறுப்பினர்களாக வைப்பாங்க. ஆனால் ஒன்றிய பாஜக அரசு
தற்போது முஸ்லீம் அல்லாதோரை